மித்ரா, ஏய் துரை, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, உனக்கு விளக்கமா வர சொல்லணுமா? வேணாம் துரை, நீ தப்பு பண்ற. எப்படி எப்படி நான் தப்பு பண்றேனா? இந்த உலகத்துல தப்போட மொத்த உருவமே நீங்க தான்டா. நீங்க என்ன பார்த்து இப்படி பேசுறீங்க? டேய், இதெல்லாம் காமெடியா இல்ல? ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுருங்க. நான் இன்னைக்கு ஆதியை பார்த்து உங்களை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன். யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. வேண்டாம் துரை. எனக்கு வேணும் ஏகாம்பரம் சார். என்ன ஆட்டம் போட்டீங்க? உங்க ஆட்டத்தெல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களையே நம்பி இருந்த என்ன காவு கொடுக்க துணிஞ்ச உங்க எல்லாரையும் இன்னைக்கு காவு கொடுக்க போறேன். பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? டேய், நாங்க போட்ட 5க்கும் 10க்கும் கேவலமா அலைஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இப்ப எங்களையே ஓட விட்டு ஆட்டம் காட்டுறியோடா? ஏய் பவானிடா, செத்து பழிச்சு எங்களை அழைக்க வந்திருக்கியா நீ? இந்த பவானிய யாரு நினைச்ச? ஏய், உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். உனக்கு அரை உசுறு தாண்டா இருக்கு. இத வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியா? உன்ன செத்து தொலைடா, செத்து தொலை. பவானி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மண்டபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாராவது இப்ப அடிச்சு உதைக்கிறத பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே ராஜேஸ்வரியோட பாடி எங்க இருக்குன்னு தெரியாம நாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ அடிக்கிற அடியில இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா இவனை எங்க கொண்டு போய் புதைக்கிறது சொல்லு? இவனை இங்க வச்சு எதுவும் பண்ண வேணாம். நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி இவனை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போக சொல்லு. அங்க வச்சு இவன் கதையை முடிச்சிருவோம். என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவன் கைய கால் கட்டி வாய் பத்தி தூக்கிட்டு போங்கடா. வாங்க. புடி. வாடா. கட்டு.